Hi. So, last classes என்ன பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்டு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸஸில் ரிமைனிங்ஸ் பாடிஸ்லாம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் மோஸ்ட்லி முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கான்ஸ்டியூஷனல் பாடியில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையம், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான்னு பாருங்களேன். பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த பார்லிமெண்ட் சட்டம் மூலியமாக தான் இந்த விஷயத்தை கொண்டு இந்த பாடியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து சட்ட ரீதியான அமைப்பு. என்னென்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியாக தான் இருக்குது. ஸோ பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993. ஸோ காம்போசிஷன் பாருங்கள், இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி. சேர்பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் தென் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ சேர்பர்சன் யார் இருப்பாங்கன்னா ஒரு ரிட்டையர்டு சிஜேயாக இருப்பார், அப்படின்னா ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பார். மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சர்விங் ஆர் ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் அதர்ஸ் ஹேவிங் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு உமன் அங்கே இருக்கணும். ஸோ தலைவர் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதி. உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்றவர், உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்றவர், மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அல்லது நடைமுறை அனுபவம் உள்ள 3 பேர், குறைந்தபட்சம் ஒரு பெண் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்கள், யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு கமிட்டி இருப்பாங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் செலெக்ஷன் கமிட்டின்னு. அதில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் பாருங்கள், 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎம் இருப்பார், தென் ஸ்பீக்கர் லோக்சபா ஸ்பீக்கர் இருப்பார், தென் டெப்டி சேர்மன் இருப்பார், டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, தென் லீடர் ஆஃப் அப்போசிஷன், 2 அவைகளிலும் உள்ள லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பார், தென் யார் இருப்பாங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தேர்வுக்குழு 6 உறுப்பினர்கள், பிரதமர் மற்றும் சபாநாயகர், தென் துணைத் தலைவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர், போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மற்றும் ஒன்றிய ஹோம் மினிஸ்டர்ஸ் இருப்பார். தென் டெனூர் பார்த்திங்கன்னா 3 years ஆர் ஏஜ் ஆஃப் 70 years, 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது. எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் பட் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட். அதாவது இந்த நேஷ்னல் இந்த பாடிக்கு அவங்க எலிஜிபிள், பட் ஆனால் வேறு எந்த ஒரு கவர்மெண்ட்டோட போஸ்டிங்க்கு வந்து இவங்க நாட் எலிஜிபிள். அதை தான் இதில் சொல்கிறாங்க. இந்திய அரசு அல்லது மாநில அரசுகளில் மீண்டும் நியமனம் செய்ய தகுதி உடையவர், ஆனால் மேலும் நியமனம் செய்ய தகுதியற்றவர். ஸோ இப்போ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் அந்த மெம்பர்ஸோட இதை பாருங்கள். அங்கே யார் இருப்பாங்கன்னா ரிட்டையர்டு சிஜே இருப்பார், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு சிஜே ஆர் ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட். மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வித் 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த பாயிண்ட் பார்த்தா பர்சன் ஹேவிங் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ தலைவர் ஓய்வு பெற்ற சிஜே அல்லது ஹைகோர்ட் நீதிபதி. உறுப்பினர்கள் பாருங்கள், உயர் நீதிமன்ற அல்லது மாவட்ட நீதிபதியின் பதவியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி 7 வருட அனுபவம் இருக்கணும் அவங்களுக்கு. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அல்லது நடைமுறை அனுபவம் கொண்ட நபராகவும் இருக்கணும். இங்கே யார் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே எப்படி ஒரு கமிட்டி இருந்தாங்களோ, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு கமிட்டி இருந்தாங்களோ, இங்கே ஒரு கமிட்டி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சிஎம் இருப்பாங்க, ஸ்பீக்கர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பீக்கர், டெப்டி சேர்மன் இருப்பாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட டெப்டி சேர்மன், லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட 2 அவைகளிலும் உள்ள லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க, தென் ஸ்டேட் மாநிலத்தோட ஹோம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ டெனூர் வந்து சேம் தான், 3 years ஆர் ஏஜ் ஆஃப் 70 years வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் பட் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட். ஸோ சேலரி பாருங்கள், இந்த சேலரி வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருப்பாங்க, டிட்டர்மின் பண்ணுவாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான்.
cannot be varied to his disadvantage after their appointment. அவர்களின் நியமனத்திற்கு பிறகு அவரது தீங்கு மாற்றப்பட முடியாது. சாரி, அந்த சேலரி வந்து மாற்றப்பட முடியாது. ஸோ ரிசைனேஷன் பாருங்கள், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரசிடெண்ட்டை கொடுப்பாங்க. தென் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர் வந்து எந்தெந்த காரணத்தினால பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the president can remove from the office under the following circumstance: is an adjudged and insolvent, engages in any paid employment, unfit to continue in office by reason of infirmity of mind or body, then if he is unsound mind and stand so declared by a contempt of court, if he is convinced and sentenced to imprisonment for an offence. So president has referred the matter to the Supreme Court for an inquiry. Supreme Court after an inquiry advise the president, then the president can remove the chairman or members. ஸோ எந்ததுன்னா தமிழில் பாருங்களேன், எந்த ஒரு ஊதியம் பெறும் வேலையில் ஈடுபடுதல் உடல் ரீதியான அல்லது மன ரீதியான குறைபாடு காரணமாக பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர், அவர் ஆரோக்கியமற்ற மனநிலையில் இருப்பதாகவும் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் அவ்வாறு அறிவிக்கப்படுவதாகவும் இருந்தால் அல்லது குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டால். ஸோ பிரசிடெண்ட்டை வந்து இந்த மேட்டரை யார்கிட்ட கொண்டு போவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு போவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவோன்னா இதை ரெஃபர் பண்ணிவிட்டு திருப்பியும் யாருக்கு கொடுப்பாங்கன்னா ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா பிரசிடெண்ட்டை ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் பிரசிடெண்ட்டை வந்து அவங்கள ரிமூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுப்பார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட பைண்ட் பண்ணுமான்னு கேட்டால் பைண்ட் பண்ண கிடையாது. ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் அட்வைஸ் தான். ஸோ என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். கேன் ரெகுலேட் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர் அண்ட் ஹேர் பவர் ஆஃப் எ சிவில் கோர்ட். No inquiry into matter after the expiry of 1 year from the date of violation. இது வந்து ஒரு ரெக்கமெண்டரி பாடி தான். தென் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து சப்மிட்ஸ் இஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் டு யார்கிட்டனா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்கொயரி இன்டு ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் இன் தி ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் தி கன்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் தி 7th ஷெட்யூல். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து எல்லா இதுவும் எடுப்பாங்க, எல்லா ஷெட்யூல்லேருந்து எடுத்துப்பாங்க. 3 லிஸ்ட் இருக்குல்ல, அந்த 3 லிஸ்ட்லேருந்து எடுத்து அவங்க இந்த விஷயத்தை எடுத்து பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் உள்ளதையும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ளதை மட்டும்தான் எடுத்து பண்ண முடியும். ஃபங்க்ஷன் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் இன் கேஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆர் டு பி டெல்ட் வித் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வுத்துறை. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிபிஐன்னு ஒரு விஷயம் வேணுன்றது எந்த கமிட்டி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கொஸ்டின்ஸு. ஸோ யார் சொல்லியிருப்பாங்கன்னா சந்தானம் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி தான் பேசியிருந்திருப்பாங்க. சந்தான கமிட்டி ஆன் கரப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசல்யூஷன் எடுத்து தான் இதை கொண்டு வராங்க. செட்டப் த்ரூ ரெசல்யூஷன் இட் டிரைவ்ஸ் பவர் ஃப்ரம் டிபிஎஸ்சி ஆக்ட் 1946. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே வருது. ஸோ இந்த சிபிஐயில் யார் யார் இருப்பாங்கன்னா டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பணியாளர் துறை அமைச்சகம், இயக்குனர், அதில் யார் யார் இருப்பாங்கன்னா இயக்குனர், இணை இயக்குனர்கள் மற்றும் துணை ஆய்வாளர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 3 மெம்பர் கமிட்டி இருப்பாங்க. யார் யாருன்னா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்டு சிஜிஐ ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. பிரதமர், தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதி. இவங்களோட என்னென்ன விஷயங்கள்லாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான்னு பாருங்களேன். சிபிஐ இன்வெஸ்டிகேட்ஸ் கிரைம் ஆஃப் கரப்ஷன், எக்கனாமிக் அஃபென்சஸ் அண்டு சீரியஸ் அண்டு ஆர்கனைஸ்டு கிரைம். சிபிஐ ஊழல் குற்றங்கள், பொருளாதார குற்றங்கள் மற்றும் தீவிர மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை விசாரிக்கிறது. ஸோ அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் மற்றும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பார்த்துருவோம். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இதை எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வராங்கன்னா பார்லிமெண்ட் தான் கொண்டு வராங்க. 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ அது மூலயமா தான் இந்த பாடியும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜரி பாடி, சட்ட ரீதியான அமைப்பு. காம்போசிஷன் பாருங்கள், இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி. ஓகேங்களா, டோட்டலாக 10 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. மினிமம் அதாவது மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்டு அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் நாட் மோர் தென் 10 மெம்பர்ஸ். ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் இருக்கார் மற்றும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காங்க.
இதை வந்து மல்டி மெம்பர் பாடினா பல உறுப்பினர் அமைப்பு அப்படின்றாங்க. டெனூர் பாருங்கள், டேர்ம் அஸ் பிரிஸ்கிரைப்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். மத்திய அரசு நிர்ணயிக்கும் பதவி காலம் அல்லது 65 வயது நிறைவு. மீண்டும் நியமிக்க தகுதியற்றவர். என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெஸ்பெக்டிவ் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பட் டோட்டல் டேர்ம் நாட் மோர் தென் 5 இயர்ஸ். 5 தகவல் ஆணையர்கள் அந்தந்த தலைமை தகவல் ஆணையருக்கு தகுதியுடையவர்கள். ஆனால் மொத்த பதவி காலம் 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். குவாலிஃபிகேஷன் பாருங்கள், என்ன குவாலிஃபிகேஷனா, பர்சன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் இன் பப்ளிக் லைஃப் வித் வைடு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லா, சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, சோசியல் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், மாஸ் மீடியா ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு கவர்னன்ஸ். நாட் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் எனி ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. Not hold any office of profit or connected with any political party or pursuing any profession. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை, மேலாண்மை, பத்திரிகை, வெகுஜன ஊடகங்கள் அல்லது நிர்வாகம் மற்றும் ஆளுகை ஆகியவற்றில் பரந்த அறிவு மற்றும் அனுபவமுள்ள பொது வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் எந்த ஒரு மாநிலத்தின் அல்லது யூனியன் பிரதேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு அரசியல் கட்சியுடன் தொடர்புடைய அல்லது எந்த ஒரு தொழில்முறையும் பின்பற்றும் எந்த ஒரு லாப பதவியிலும் வகிக்கக்கூடாது. ஸோ ரிசிக்னேஷன் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட்டு, ஸ்டேட் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா கவர்னர். ரிமூவல் ப்ரொசீஜர் பாருங்கள், யார் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் இஸ் சிமிலர் டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை எப்படி வந்து ரிமூவ் பண்ணாங்களோ அதேமாதிரி தான் இவங்களையும் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. சேம் ப்ரொசீஜர் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவரை எப்படி பண்ணுவாங்களோ அதேமாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அது பாருங்கள், இந்த பாடியை யார் கொண்டு வராங்கன்னா பார்லிமெண்ட் தான் கொண்டு வராங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003 படி கொண்டு வராங்க. இது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து மல்டி மெம்பர் பாடி அப்படின்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து எத்தனை மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ், மோர் தென் 2 மெம்பர்ஸ் மேலே இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் அண்டு அதர் விஜிலன்ஸ் கமிஷனர். ஸோ டேர்ம் பாருங்கள், எவ்வளோ டேர்ம்னா பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆர் ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் அண்டர் ஸ்டேட். காலம் 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஸோ குவாலிஃபிகேஷன் பாருங்கள், salary allowances of the central vigilance commissioners are similar to those of chairman of UPSC and that of vigilance commissioners are similar to those of member of UPSC. ஸோ ரிசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க. ரிமூவல் ப்ரொசீஜர் பாருங்கள், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரும் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் யார் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா சிமிலர் டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனரோட ப்ரொசீஜருக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் அடுத்தது லோக்பால் அண்டர் அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். லோக்பால் அண்டு லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. லோக்பால் வந்து எங்கன்னா சென்ட்ரு, லோக் ஆயுக்தான்றது ஸ்டேட்டு, ஸ்டாட்டுச்சரி பாடி. நாடாளுமன்ற சட்டத்தின்படி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. மத்தியில் லோக்பால், அதாவது சென்ட்ருக்கு லோக்பால்பாங்க, ஸ்டேட்டுக்கு லோக் ஆயுக்தான்பாங்க. இது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. ஸோ காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா மல்டி மெம்பர் பாடி. ஸோ பல உறுப்பினர் இருப்பாங்க. சேர்பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வித் மேக்ஸிமம் ஆஃப் 8 மெம்பர்ஸ். 50% பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. தென் மினிமம் 50% யாராக இருப்பாங்கன்னா ஷால் பி ஃப்ரம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்டு மைனாரிட்டி. தென் அதில் ஒரு பெண்கள் வந்து இருக்க வேணும். அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் கொண்ட தலைவர், 50% நீதிபதி உறுப்பினர்கள், குறைந்தபட்சம் 50% உறுப்பினர்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்களாக இருக்க வேண்டும். ஸோ குவாலிஃபிகேஷன் பாருங்கள், ஜுடிஷியல் மெம்பர்ஸ் கரண்ட் ஆர் ஃபார்மர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டு. நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமினன்ட் பர்சன், மினிமம் 25 years ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் அண்ட் ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் பாலிசி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், விஜிலன்ஸ், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங், லா அண்டு மேனேஜ்மெண்ட். நீதித்துறை உறுப்பினர் வந்து உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய அல்லது முன்னாள் நீதிபதிகள் அல்லது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. நீதித்துறை சார்பற்ற உறுப்பினர்கள் புகழ்பெற்ற நபர், ஊழல் தடுப்பு கொள்கை, பொது நிர்வாகம், கண்காணிப்பு, நிதி காப்பீடு, வங்கி சட்டம்,
மற்றும் மேலாண்மை ஆகியவற்றால் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்பாயின்மெண்ட் பாருங்கள், யார் பண்ணுறான்னா லோக்பால் யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். லோக் ஆயுக்தா ஸ்டேட்டுக்கு உண்டானதை யார் பண்ணுவார்னா கவர்னர் தான் பண்ணுவார். செலெக்ஷன் கமிட்டி பாருங்கள், டோட்டலாக 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் opposition. Then CJI or CJI nominee from Supreme Court and eminent jurists to be nominated by the President of India on the recommendation of the first 4 members of the selection committee. குடியரசுத் தலைவர் லோக்பால், ஆளுநர் வந்து லோக் ஆயுக்தா, தேர்வுக்குள்ள வந்து 3 உறுப்பினர்கள். யார் யார் இருப்பாங்கன்னா பிரதம மந்திரி, சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி அல்லது தலைமை நீதிபதி வேட்பாளர் மற்றும் தேர்வாணையத்தின் முதல் 4 உறுப்பினர்கள் பரிந்துரைகளின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஒரு சிறந்த சட்ட நிபுணர். டென்யூர் பாருங்கள், டென்யூர் வந்து 5 years ஆர் ஏஜ் ஆஃப் 70 years. சேம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனருக்கு எப்படி இருக்கும் அதே தான் இருக்கும். சேலரி அலவன்சஸ் சேர்பர்சன் ஈக்குவலன் டு சிஜேஐ அண்டு மெம்பர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. சம்பள சலுகை வந்து பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற உறுப்பினருக்கு சமமானவர். ரிசைனேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கவர் ஆகும்னு பாருங்களேன். லோக்பால் ஜூரிஸ்டிக்ஷன் வில் கவர் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் எக்ஸப்ட் யார் யாரெல்லாம் எக்ஸம்ஷன் பாருங்கள், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். லோக்பால் வில் ஹாவ் தி பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஓவர் எனி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்க்ளூடிங் தி சிபிஐ for cases referred to them by the Lokpal. Institutions which are financed fully or partially by the government are under the jurisdiction of Lokpal, but the institutions aided by government are excluded. Incorporate provision for attachment and confiscation of property of public servants acquired by corrupt means even while the prosecution is pending. State will have to institute Lokayutta within 1 year. CBI officer appointed for the investigation by Lokpal cannot be transferred without permission of Lokpal. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பிளானிங் கமிஷன் ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுறாங்க 2014 தூக்கிட்டு தான் நிதி ஆயோக்கை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். The Union Cabinet passed a resolution on January 1, 2015 creating the National Institution for Transforming India or நிதி ஆயோக். நிதி ஆயோக்கோட அப்ரிவேஷன் இதுதான், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிறைய டைமில் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜனவரி 1, 2015 அன்று மத்திய அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி இந்தியாவை மாற்றியமைப்பதற்கான தேசிய நிறுவனம் அல்லது நிதி ஆயோக் உருவாக்கியது. இட் இஸ் அ டாப் பாலிசி திங்க் டேங்க் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபரிங் இன்புட் ஆன் டைரக்ஷன் அண்டு பாலிசி. இது இந்திய அரசின் உயர்மட்ட கொள்கை சிந்தனை குழுவாகவும் இது திசை மற்றும் கொள்கை குறித்த கருத்துக்களை வழங்குகிறது. டு பில்ட் வித் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஏ காமன் விஷன் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ் செக்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். மாநிலங்களின் செயலில் பங்கேற்பதுடன் தேசிய வளர்ச்சி முன்னுரிமைகள், துறைகள் மற்றும் உத்தேகத்தின் குறித்து பொதுவான பார்வையை உருவாக்குதல். டு கண்டினியூஸ்லி ப்ரொமோட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். கூட்டாட்சிவாதத்தை தொடர்ந்து ஊக்குவித்தல். ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். தென் ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. தென் 3 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. தென் 4 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. பிரதமர் பதவிக்கால தலைவர் அவர் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் இருப்பாங்க. 3 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. 4 அதிகாரப்பூர்வ உறுப்பினர்கள் இருப்பாங்க. தலைமை நிர்வாக அதிகாரி. ஸோ காம்போசிஷன் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் வந்து அட்ஸ் சேர்மனாக இருப்பார். கவர்னிங் கவுன்சில்னு ஒன்று இருக்கும், ஆளுநர் சபை. அதில் யார் யார் இருப்பாங்கன்னா முதலமைச்சர் மற்றும் துணை ஆளுநர் இருப்பாங்க, சிஎம் அண்டு லெப்டினன்ட் கவர்னர். அதுக்கப்புறம் ரீஜனல் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். தென் சில பேரை வந்து சிறப்பு அழைப்பாளர்கள்னு சில பேரை வந்து இன்வைட் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து நிதி ஆயோக் மீட்டிங் நடக்கிறப்ப. ஸோ இதுதான் நிதி ஆயோக். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இன்றைக்கி பார்த்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடியை சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்தோம். ஸோ இதில் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1993 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி மெம்பர் பாடி. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒரு சேர்பர்சன் இருப்பார், 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் யார் இருப்பாங்கன்னா ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. தென் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு ஒரு சேர்பர்சன் அது யார் இருப்பாங்கன்னா ரிட்டையர்டு சிஜேஐ ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பார். இங்கே ரிட்டையர்டு சிஜேஐ ஆர் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க. மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா
நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இங்கே சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டு ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வித் 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. தென் சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பர்சன் ஹேவிங் நாலேஜ் ஆஃப் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸு. ஸோ ரெண்டுத்துலேயும் இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து பிரசிடென்ட் பண்ணுவார். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை யார் பண்ணுவாங்கன்னா கவர்னர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் யார் யாருன்னு சொல்லி பாருங்கள். தென் டெனூர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 3 years, ஓகேங்களா, அப்படி இல்லைனா ஏஜ் ஆஃப் 17 years. தென் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் பட் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட்டு. ஸோ சேலரி பாருங்கள் யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யாருக்கு பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் யாருக்கு பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பண்ணுவாங்க. ரிசைனேஷன் லெட்டர் வந்து யார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யார் கொடுப்பாங்கன்னா யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா கவர்னர் கிட்ட. ஸோ இதுதான் ரிமூவல் ப்ரொசீஜர். இதை ஒன்ஸ் அப்படியே நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ இது பவர்ஸ் என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு ரெக்கமெண்டரி பாடி தான். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதேமாரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதேமாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் தி கன்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் 7th schedule இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் இன் கேஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆர் டு பி டெல்ட் வித் யாருன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிவில் கோர்ட்டோட பவர் வந்து இது இவங்களுக்கு இருக்குது. தென் அடுத்தது என்ன பார்த்தோன்னா சிபிஐ பார்த்தோம். சிபிஐ வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்போம்னா சந்தானம் கமிட்டி தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலயமா ஒரு ரெசல்யூஷன் பண்ணி பாஸ் பண்ணி ஒரு டிபிஎஸ்சி ஆக்ட் 1946 படி சிபிஐ வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அப்படின்பாங்க, பணியாளர் துறை அமைச்சகம் அப்படின்பாங்க. இதில் ஒரு டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இருப்பாங்க. தென் யார் அப்பாயின்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஒரு 3 member கமிட்டி இருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்டு சிஜிஐ ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. இவங்க என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன், எக்கனாமிக் அஃபென்சஸ் அண்டு ஆர்கனைஸ்டு கிரைம், இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் இவங்க பார்க்குறாங்க. தென் அடுத்தது என்ன பார்த்தோன்னா சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் எந்த ஆக்ட் மூலயமா கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி வருது. யார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்டு அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். டோட்டலாக மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அட் ப்ரெசன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு சீஃப், தென் 6 அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 years ஆர் 65 years வரைக்கும் இருப்பாங்க. நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்டு. ஸோ இதான் குவாலிஃபிகேஷன்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலேஷன் கமிஷனர். இது எந்த ஆக்ட் மூலியமாக கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003 மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா பார்லிமெண்ட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி மெம்பர் பாடி. ஸோ சென்ட்ரல் விஜிலேஷன் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அண்டு அதர் 2 விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பாங்க. டோட்டலாக 3 member இருப்பாங்க. ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் பாருங்கள், 4 years வரைக்கும் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏஜ் ஆஃப் 65 years வரைக்கும் இருக்கலாம். நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் அண்டர் ஸ்டேட்டு. ஸோ இவங்களோட அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் இன் பப்ளிக் லைஃப் வித் வைடு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோசியல் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட், ஜேர்னலிசம், மாஸ் மீடியா ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு கவர்னன்ஸு. ஸோ இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா similar to those of chairman of UPSC and that of vigilance commissioners, similar to the member of UPSC. ஸோ ரெசிக்னேஷன் லெட்டர் இவங்க யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட. ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா கவர்னர் கிட்ட. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டை கொடுப்பாங்க. ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர் பாருங்கள், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரும் யார் ரிமூவ் பண்ணோன்னா பிரசிடென்ட் தான். அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை எப்படி தூக்குவாங்களோ அதேமாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் சிமிலர் டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர். அடுத்தது என்ன பார்த்தோம், லோக்பால் பார்த்தோம். லோக்பால் எந்த ஆக்ட் மூலயமா கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்பால் அண்ட் லோக்காயுக்தா ஆக்ட் 2013. லோக்பால்ன்றது சென்ட்ருக்கு, லோக்காயுக்தான்றது ஸ்டேட்டுக்கு. ஸோ இது ஒரு மல்டி மெம்பர் பாடி. சேர்பர்சன் வித் மேக்ஸிமம் எத்தனை மெம்பர் இருப்பாங்கன்னா 8 members. அதில் 50%, அதாவது 4 members பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. தென் ரிமைனிங் 4 members இருக்காங்களா அவங்க வந்து எந்த இதுலேருந்து இருக்கணும்னா ஒரு எஸ்சியாக இருக்கணும், ஒரு எஸ்டிலேருந்து வரணும்,
ஓபிசியில் இருக்கணும், தென் ஒரு மைனாரிட்டி அப்படி இல்லைனா உமனாக இருக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் என்னன்றதுன்னு பார்த்துக்கோங்க. மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் மெம்பராக இருந்தால் அவங்க ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா சிஜே ஆஃப் ஹை கோர்ட்டாக இருக்கணும். தென் நான் ஜுடிஷியல் மெம்பர்னால் அவங்க 25 வருஷம் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும், எது இதுலன்னு பார்த்துக்கோங்க. தென் டென்யூர் அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா ஏஜ் ஆஃப் 70 இயர்ஸ் இருக்கணும். சேலரி அண்ட் அலவன்ஸ் chairperson equivalent to the CJA and member of judge of Supreme Court. ரிசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னா பிரசிடென்ட்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த என்னென்ன பவர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் கடைசியாக என்ன பார்த்தோம்னா நிதி ஆயோக் பார்த்தோம். நிதி ஆயோக் எப்போ கொண்டு வராங்கன்னா January 1, 2015 கொண்டு வராங்க. நிதி ஆயோக்கோட அப்ரிவேஷன் பாருங்கள், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா டாப் பாலிசி திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இது எதுக்கு, இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். காம்போசிஷன் யார் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார், தென் வைஸ் சேர்மன் இருப்பார், ஒரு 3 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு 4 எக்ஸ் அஃபீஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார். தென் காம்போசிஷன் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்மனாக இருப்பார், கவர்னிங் கவுன்சில்னு ஒன்று இருக்கும், அந்த கவர்னிங் கவுன்சிலில் யார் இருப்பாங்கன்னா ஸ்டேட்ஸோட சிஎம்ஸ் எல்லாமே இருப்பாங்க. தென் லெப்டினன்ட் கவர்னர் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இவங்கெல்லாம் யூனியன் டெரிட்டரிக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. தென் ஒரு ரீஜனல் கவுன்சில் இருக்கும், அதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் இன்விடேஷனை வந்து கூப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ரீகால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.